திருவடிகள்ல என்ன இருக்குன்னு சொன்னா என்ன இருக்குன்னு எங்களால சொல்ல முடியாது. மதம் எஸ்யனா வேதசேன வேதாந்தம் தெரிவிக்கிறது. ததோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராஹம் யமனசாசல ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ஒருவராலும் அவனை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு திருவடிகளுக்கு என்ன சக்தி இருக்குன்னு எங்களால சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே பெருமாள் பார்த்தார், உங்களால சொல்ல முடியாது இல்லையா, நானே இதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னவன் தன்னுடைய கட்டை வரலை தானே சுவைத்து பார்க்க ஆரம்பித்தார். இதைத்தான் பெரியாழ்வார் தெரிவித்தார். எதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் மாதக்கமரம். அதே போல இந்த இடத்துல ஆண்டாள் சொன்னா, இந்த வியாதிங்கிறது ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இதுக்கு ஒரு மருந்து தெரியுமா? கார்கடல் மன்னன் என்பான் ஒருவன், கார்கடல் மன்னன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம். அந்த எம்பெருமான் என்ன ஸ்பர்சித்தாரே போதும் என்னுடைய வியாதி போயிடும் சொன்னான். அப்படியா? அப்ப அவர் எங்க இருக்கான்? அவர் எங்க இருக்கான்னு தேடுங்கோ. ஆண்டாள் சொல்றா, அவர் எங்க இருக்கான்னு தேடி பார்த்தேன். ஒவ்வொரு இடமா தேடி வந்தேன். யமுனா நதியில் இருக்கான்னு சொன்னா, யமுனா நதிக்கு வந்து பார்த்தேன். தானே வருது ஆண்டாள் நான் சேர்ந்து வருவாடு நாம இங்க இருந்து கிளம்புறோம். தெற்கு மாடு வீதி அங்க ஓடினோம். அண்ணன் ஆட்சியா இருக்க மேற்கு மாடு வீதி அங்க ஓடினோம். அண்ணன் ஆட்சியா இருக்க அடுத்த மாடு வீதி அங்க ஓடினோம். அண்ணன் ஆட்சியா இருக்க ஆத்தான் கண்ட ஓடினார். அப்ப எல்லாத்தையும் வந்து அடிச்சு உள்ள போய் செல்கிறோம். ஒரு மாடு சேர்ந்தா ரெண்டா போய் செல்கிறாரு. ஏன்னா அடியாரோடு இடிச்சுட்டு போய் செல்கிறோம். இந்த அடியாரோட ஈடுபடுறவங்க முதலாளிவார்கள் நம்மளே வந்து இந்த முதலாளிவார்கள் கூடுதல் விட்ட இவர்கள் மத்தியில் ஈடுபடுறது அந்த எதிர்மானே வந்து சொன்னா அந்த அடியாரோடு சேர்ந்து போய் ஈடுபட்டு கொண்டு போய் எவ்வளவு செலுத்தணுமா? அப்போ ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்தேன். ஆண்டா தெரிவிக்கிறா யமுனா நதி கரையில அவன் இருக்கான்னு சொன்னான். போய் பார்த்தேன். ஆனா அங்க என்ன சொன்னா, யமுனா நதி அதுல வெகு தூரத்துல போனா ஒரு காளியன் மடுவா. அந்த மடுவுல கண்ணன் காளியுடைய தலையில ஏறி நின்று ஆடிட்டு இருக்கான்னு சொன்னா. ஆகவே அங்க கொண்டு போய் என்ன விடுவோம்னு இதுக்கு என்ன பேரு? எங்க அடிச்சா அது கழட்டு போகும். வழியில ஒவ்வொரு வாரத்தில் ரொம்ப அதுக்காக வரத்தை அரை மணியா முடிச்சிட்டு மாட்டேன்.
பாதத்துக்கு ஒரு போற்றி நாணயம் பையன் நாணயம் வாங்குவோம் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்கர் கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருமந்தி வளநாடு வாழியே தன்புவே நகர்த்துவதை மலர்ப்பதங்கள் வாழியே ஸ்ரீமதே ரம்பைஜாமாதர் முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினே குமையாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாய மனோநந்தன மேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் அத்தனை பேரும் இதை கேட்டதா அனுபவிச்சிருக்கிறவா அப்புறம் பலவிதமான க்ஷேமங்களை பெற்று எம்பெருமானிடம் பிரியாது இருக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். அருள்மிகு ஆண்டாள் தொகுதிகளே சரணம். ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோ